குறைந்த நார்ச்சத்து கொண்ட உணவுகளை உண்பதும் உடற்பயிற்சியின்மையும் குடல் செயல்பாடு பாதிப்புக்கும் நாளடைவில் புற்றுநோய்க்கும் வழிவகுக்கும் என்கிறார்கள் மருத்துவர்கள். அதுகுறித்து மருத்துவ தகவல்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அதிக கொழுப்பு கொண்ட உணவுகளும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி உணவுகளும் வாய்க்கு ருசியாக இருந்தாலும் அவை உங்களின் குடலின் செரிமான சக்திக்கு எதிரானவை என்பது உங்களுக்கு தெரியுமா? எளிதாக செரிமானம் ஆகக்கூடிய உணவு உண்பதற்கு மாறாக உடல் நலனுக்கு தீங்கு விளைவிக்கும் உணவுகளை வயது வித்தியாசமின்றி அனைத்து தரப்பினரும் உண்கிறார்கள். குடலையும் இரைப்பையையும் குப்பை தொட்டியாக கருதி வாயில் அள்ளி போட்டுக் கொள்கின்றனர். இதனால் நாளடைவில் செரிமான கோளாறும் உடல் பருமன் பிரச்சனையும் வரலாம். செரிமான கோளாறு நீடிக்கும் போது குடல் செயல்பாடுகள் பாதிப்படையக்கூடும். 50 வயதுக்கு மேல் அது குடல் புற்றுநோயாக உருவெடுக்கும் அபாயமும் உள்ளது. குடல் புற்றுநோய் அபாயத்தை தவிர்க்க உடற்பயிற்சி கை கொடுக்கும் என்கிறார்கள் மருத்துவர்கள். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தினமும் குறைந்த நேரம் உடற்பயிற்சி மேற்கொண்டாலே குடல் புற்று அபாயத்தை தடுக்க முடியும் என அமெரிக்காவின் நியூ கேசில் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். புற்று செல்களின் மரபணுக்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் சமிக்ஞைகளை அனுப்ப உடற்பயிற்சிகள் உறுதுணை புரிகின்றன. எனவே உடற்பயிற்சியை உற்ற தோழனாக்கிக் கொள்வது அவசியம்.